ஐயா, இப்போ ஓபிஎஸ் வந்து திமுக இருந்திருக்காருல்ல. ஆமா. அதை பத்தி உங்களோட கருத்து என்னய்யா? கருத்து அவர் அதுல இணைஞ்சிட கூடாதுன்றது அவர் தனியா கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். சேர்த்துக்கிறாம இருந்தாலும் அவர் தனிச்சு தனியா நின்று இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஓபிஎஸ் வந்து திமுக இருந்தது, அவர் நல்ல முடிவு எடுத்திருக்காருங்க. முன்னாள் முதல் ஓபிஎஸ் அவர்கள் இங்கதான் நமக்கு சிறந்த இடம், தமிழ்நாடுடைய அந்த மரியாதை காக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்காரு. அவருக்கு தக்க உரிய மரியாதை எங்க கழகத்துல கிடைக்கும். ஓபிஎஸ் வந்து திமுக இருந்திருக்காருல்ல. ஆமாங்க. அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? ஓபிஎஸ் வந்து திமுக இருந்தது, அவர் நல்ல முடிவு எடுத்திருக்காருங்க. கரெக்டான முடிவு எடுத்திருக்கிறாரு. ஏன்னா அந்த அம்மா கொடுத்த மரியாதை அதிமுக இப்ப அவர் கொடுக்கல. அந்த அம்மா இருக்கும்போது கூட அவருக்கு முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு போனாங்க. இப்ப இருக்க அதிமுக இருந்தவங்க அவருக்கு எந்த இடமே கொடுக்காம ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா தளபதி அவர்கள் நல்ல ஒரு அவருக்கு நல்ல திமுக நல்ல வாய்ப்புங்க. அவர் திமுக வரும், மீண்டும் திமுக ஆட்சி வரப்போகுது. நல்ல கரெக்டான முடிவு எடுத்திருக்காரு. திமுக இணைஞ்சிருக்காரு இல்லையா? ஆமா. யாருக்கு பலம் யாருக்கு பலம் நினைக்கிறீங்க? இல்ல டிஎம்கேக்கு தான் பலங்க. டிஎம்கே பலம். ஆமாங்க. அதிமுக வந்து இழப்பு தான் பாக்குறீங்க? ஆமா, கண்டிப்பா இழப்பு தாங்க. ஏன்னா தென் மாவட்டம் பூராமே அவரோட கம்யூனிட்டி அதிகமா இருக்கிறாங்க. அதனால வந்து அவர் ஓபிஎஸ் ஏறதுனால நமக்கு கூடிய பர்சன்டேஜ் ஓட்டு மறுபடியும் கூடுங்க. திமுகவுக்கு ஓட்டு மறுபடியும் பிளஸ் ஆகுங்க. ஒரு சில தரப்பு என்ன சொல்றாங்கன்னா வச்சுக்கோங்க, இப்ப நீங்க திமுக பக்கம் போனதுக்கு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், அரசு விட்டு விலகி இருக்கான்ற மாதிரி ஒரு சில கருத்து சொல்றாங்க. இல்லைங்க, அது நிறைய கட்சி ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாங்க. ஏகப்பட்ட கட்சி கூட்டணியா இருக்கிறாங்க. தினகரன் ஆரம்பிச்சிருக்கிறாரு, சசிகலா ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அப்புறம் இவருங்க திருமாவளவன், பன்ருட்டி, அப்புறம் எடப்பாடி, அந்த மாதிரி பார்த்தா ஒவ்வொரு சின்ன சின்ன கட்சிங்க. கமலஹாசன் ஆரம்பிச்சாரு, சரத்குமார் ஆரம்பிச்சாரு, விஜய் ஆரம்பிச்சிருக்காரு. இது எல்லாம் கட்சி ஆரம்பிச்சா சரிப்படாதுங்க. யாருமே ஆட்சி அமைக்க தளபதி மாதிரி ஒரு முதல்வர் ஆட்சி அமைக்கிறதுக்கு முடியாதுங்க. இந்த மாதிரி 5 வருஷம் நல்லா ஆண்டு இருக்காரு. அவரோட பிறந்த நாளுக்காக நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம். மேட்டுப்பாளைய தொகுதியிலிருந்து வந்திருக்கிறோம். நல்லா ஆட்சி பண்றாரு. ஓபிஎஸ் எடுத்த முடிவு ரொம்ப கரெக்டான முடிவு. அதே மாதிரி விஜயகாந்த் நம்ம பிரேமலாதா எடுத்த முடிவு நல்ல முடிவு தான். ஏன்னா போய் மற்ற கட்சியில இணையாம இதுல இணைஞ்சிருக்காங்க. திமுக வந்து இப்ப கூட்டணி வந்து இருக்கிறதுக்கு அதிகமாயிட்டே போயிருக்குல்ல. ஆமாங்க. அதை பத்தி நான் நினைக்கிறேன் சார், இன்னும் பலம் தான் ஆகுது. ஆமா, 2020 13 கட்சியோட கூட்டணி வச்சாங்க. ஆமாங்க. கிட்டத்தட்ட 19 கட்சியோட கூட்டணி வச்சிருக்காங்க. தளபதி வந்து இந்த காமராஜர் ஆட்சி, எம்ஜிஆர் ஆட்சி எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறாரு. தொகுதி பங்குலாம் கரெக்டா போகுதுன்னு நினைக்கிறீங்களா? நல்லா கரெக்டா பண்றாரு. நல்லா இருக்கு. ஓட்டு வங்கி அதிகமா இருக்கு இந்த தடவை. கருத்து அவர் அதுல இணைஞ்சிட கூடாதுன்றது அவர் தனியா கூட கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா சுதந்திரமா தனியா கூட இருந்திருக்கலாம். அவரு இணைஞ்சது ஏடிஎம்கேவுக்கே கொஞ்சம் சங்கடமாத்தியா இருக்குது அந்த கட்சிக்காரங்க. சங்கடம். ஆமா, வேண்டாங்கிறதுனால இணைஞ்சாரு. 2-3 டைம் கேட்டாரா? இல்ல அது கேட்டாரு. ஆனா அவரு கேட்டதுக்கு இவங்க ஒண்ணும் செவி சாய்க்கல. அந்த ஒரு மதிப்பு அவரு நம்ம தக்க வைக்கிறதுக்காக வேண்டி அடுத்ததுலயாச்சும் போய் நம்ம சேர்ந்துருவோம்ட்டு அவரு சேர்ந்துட்டாரு. ஒரு தரப்பு வந்து எடப்பாடியா வந்து அவர் வீடுக்கணும், அதனால திமுக கூட்டணி வச்சிருக்கோம் சொல்றாங்க. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அவரு இல்ல சாத்தியப்படுமாங்கிறது பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து இது பண்றதுதான். இப்ப அவரு ஒருத்தர் மட்டும் விழுத்தணும் செய்யணும்னா அது சாத்தியப்படாதது. பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒருத்தர் வெறுக்கிறதுதான் அது சாத்தியப்படக்கூடியது. இப்ப பாத்தீங்கன்னா திமுக சேர்ந்தது உடனே அம்மாவோட புகைப்படத்தை எடுத்துட்டாரு, வீட்டுக்கு படிக்கிற அதிமுக கலர் எல்லாத்தையும் நீக்கிட்டாரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, அவரு அப்படி நீக்கினாருன்னா அவரு அந்த ஏடிஎம்கேல இருந்து சம்பாத்தியம் பண்ணத திரும்ப கொடுத்துட முடியுமா? அதனால இது ஏதோ கண் தொடைவுக்கு அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டுங்கிறதுக்காக அவரு அவங்கள குளிர வைக்கிறதுக்கு இந்த இதை பண்ணியிருக்காரு. அதான் அவங்க இந்த திமுகவை குளிர வைக்கிறதுக்கு இந்த இதை உடனே இந்த மாதிரி இது பண்ணியிருக்காரு. சொத்தை தூக்கி போட முடியாது. அதுல இருந்து சம்பாத்தியம் பண்ண ஒரு கௌரவத்தை இந்த இப்பவும் சொல்றாருல, நான் 3 தடவை முதலமைச்சரா இருந்தவொன்னு அத அவங்க தூக்கி போட முடியாது. இன்னும் அவரு இறந்தாலுமே அவங்க பையனுடைய காலத்துக்கு இந்த எங்க அப்பா 3 தடவை முதலமைச்சரா இருந்தாருன்னு அந்த பேர் இருக்கு, அதுல இருக்கும். கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஒரு சில பேர் பாரம்பரியமா அந்த ஒரு பணக்கார தன்மையில் இருந்தவங்க அந்த தன்மை மாறாம இருக்கணும்னு நினைப்பாங்க. அதுக்காக வேண்டி சீப்பா கீழே இறங்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அந்த ஒரு இதுல அவர் எடுத்த முடிவு கொஞ்சம் எல்லாத்துக்கும் சங்கடமாத்தியா இருக்கு. அவர் வந்து முதலமைச்சரா இருந்துட்டு திருப்பி எதிர்கட்சியில போய் சேர்றது மக்களுக்கு சரியா பிடிக்கல, தோணல. அவர் செய்யற செயல்பாடெல்லாம் எதுவுமே சரியில்லை.
அப்ப அவரோட செயல்பாடு சரியில்லைன்னா அப்ப அவர் வந்து அதிமுக சேர்த்துக்கல, அதனால சரி வேற வழி இல்லாம திமுக பக்கம் போன மாதிரி சொல்றாங்க. அவரு சேர்த்துக்கிறாம இருந்தாலும் அவர் தனியா நின்று இருந்தாலும் கூட பரவாயில்ல. தனி கட்சி ஆரம்பிச்சிருந்திருக்கலாம், அல்லனா சுயகட்சியில நின்று அவர் இருந்திருக்கலாம். தனி கட்சி ஆரம்பிச்சு வச்சிருக்கான்ற மாதிரி சொல்றீங்க. ஓகே ஓகே. இப்ப வந்து இப்ப அவர் அதிமுக வந்து திமுக போயிருக்காரு இல்லையா? ஆமா. இது வந்து இப்ப யாருக்கு பலம் யாருக்கு பலவீனமா பாக்குறீங்க? பலவீனம் வந்து அவர் போனது அவருக்கு பலவீனமே கிடையாது. அவருக்கு லாபம் தான். அவருக்கு லாபம் தான். அவருக்கு எதுக்குமே மரியாதை இல்லாம தான் போகுது. மக்கள் மேல ஆர்வம் இருந்தவங்க எல்லாம் ஒதுங்குறது மாதிரி ஆகுது. ஓகே ஓகே. இப்ப அவர் நம்பி இந்த ஆதரவு விலகுறாங்க. ஓகே. இப்ப வந்து திமுக இது பலமா பாக்குறீங்களா? இன்னும் கூடுதலா இந்த கூட்டணி வந்து சேர்ந்துருக்காங்கல்ல, கூட்டணி அவங்க எல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்கா தென் மாவட்டங்கள்ல? இல்ல வாய்ப்பு இல்ல. அதே சதவீத ஓட்டு தான். ஆமா. ஓகே ஓகே. இப்போ வந்து இப்ப ஒரு சில வந்து இப்ப தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, சசிகலா இருக்கட்டும், பண்டூர் ராமச்சந்திரன் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க எல்லாம் ஒன்னும் வேலைக்கு வேகாது. சரி ஓகேங்க. இப்ப வந்து தேமுதிக வந்து உள்ள வந்திருக்குல்ல? ஆமா. அது எப்படி பாக்குறீங்க? இப்ப திமுக தேமுதிகவும் அது எல்லா திமுக வந்தாலும் கூட அதிமுகவுல இருந்த பவர் கூட திமுகவுக்கு இருக்காது அப்படின்றல. ஆமா. இப்ப அடுத்த எலெக்ஷன் யார் ஜெயிப்பான்றீங்க அப்படி பார்த்தா? நீங்க சொல்றத பார்த்தா இப்ப திமுக அதிமுகன்ற போது இப்ப திமுக கூட்டணி அதிகமாயிட்டே இருக்கு, அந்த பக்கம் அதிமுகவும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அப்படிங்கும்போது இது யார் வந்து ஜெயிக்கிறதுக்கு லீடிங் இருக்கும்? இப்போ வந்து எல்லாத்துலயுமே பார்க்க போற அளவுல எடப்பாடிக்கு கொஞ்சம் வரவேற்பு முன்னணி கொஞ்சம் கருத்து கணிப்புலயும் அவர் தான் முன்னாடி போயிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. சரி, இப்போ அவர் சில திட்டங்களை அறிவிச்சாரு இல்லையா? ஆமா. அதை நீ பாத்தீங்களா? பாத்துருக்கேன். அது எது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திட்டம்? எல்லா திட்டமுமே அவர் போட்ட அறிவிப்பு சொன்னிருக்காரு. ஆமா, அவர் சொன்ன அறிவிப்பு எல்லாமே செயல்படுறதுக்கு வர்ற அறிவிப்பு வாய்ப்பு இருக்குன்றீங்களா? இருக்கு. சரிங்க. தமிழகத்தோட 3 முறை முதல்வரா இருந்தவர் ஓபிஎஸ் அவர்கள். எப்படின்னா தென் மாவட்டத்துல இருந்து மதிக்கத்தக்க லெவல்ல இருந்தவர், அனைத்து ரொம்ப பணிவானவர். இன்னைக்கு வந்து என்டிஏ வந்து ரொம்ப என்டிஏ கூட்டணி வந்து அவங்க பழி வாங்கிட்டாங்க. ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணி எந்த பால் போட்டாலும் சரி, யார்கர் பால் போட்டாலும் எங்க தளபதி 6 அடிக்கிறாரு, லென்த் பால் போட்டாலும் 6 அடிக்கிறாரு. அதை பார்த்துட்டு தான் முன்னாள் முதல்வர் வந்து தகுந்த மரியாதை கிடைக்கும். ஒரு தமிழனா இங்க வாழ முடியும், திமுக மட்டும்தான் அந்த கெத்தா தமிழன் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து இந்தியா ஃபுல்லா தளபதி நிரூபிச்சுட்டு இருக்காரு நம்ம தமிழக முதல்வர். அதை கனெக்ட் பண்ணி மீண்டும் 2026ல தமிழக முதல்வர் தான், அதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல. தமிழக மக்களின் அத்தனை பேத்தோட ஒரு உயர்வான ஒரு இந்தியாவில வந்து பேசக்கூடிய ஒரே பொருள் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின். அதை பார்த்துதான் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் இங்கதான் நமக்கு சிறந்த இடம், தமிழனுடைய அந்த மரியாதை காக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்க வந்திருக்காரு. அவருக்கு தக்க உரிய மரியாதை எங்க கழகத்துல கிடைக்கும். அதனால மீண்டும் எங்க முதல்வர் இந்த பிறந்த நாள், இன்னைக்கு தளபதி பிறந்த நாள், இன்னைக்கு தலைவரை பார்த்துட்டு எல்லாம் சென்னையில தான் இங்க இருக்கோம். மீண்டும் வந்து இங்க தலைவர் தான் அடுத்த முதல்வர். நாங்க அந்த வெற்றிக்கு அனைத்து பேரும் அயராது உழைப்போம், பாடுபடுவோம், 200 வெல்வோம், வரலாறு படைப்போம். ஐயா ஓபிஎஸ் வந்து என்ன பொறுப்பு கொடுப்பாங்க, என்ன பதவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன்? ஐயாவுக்கு வந்து கழக துணை பொதுச் செயலர் கொடுப்பாங்க. ரவீந்திரநாத் குமாருக்கு வந்து இப்ப அவரு EX எம்பிக்கு வந்து இளைஞர் கொடுப்பாங்க. கழகம் முடிவு பண்ணும், பதவி கொடுப்பாங்க, உரிய பதவி கொடுப்பாங்க. ஒரு சில வந்து மினிஸ்டர் பதவி கொடுப்பாங்க மாதிரி சொல்லிருக்காங்க. ஏன்னா அவருக்கு அவர் வந்து முன்னாள் முதல்வருங்க, அவருக்கு வந்து உரிய அந்தஸ்து கொடுப்பாங்க. ஒரு தகுந்த இல்ல மதிக்கக்கூடிய உயர்வான ஒரு அந்தஸ்தை கொடுப்பாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஒரு சிலர் வந்து நீங்க திமுக தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி ஒரு சில தரப்பு சொல்றாங்க. அப்படி இல்ல. இன்னைக்கு என்ன வந்து இந்தியாவில வந்து பன்முகத்தை கொண்ட நாடு இந்தியா வந்து ஒரு அனைத்து மதத்தினரும் இன்னைக்கு வந்து ஏத்துக்கக்கூடிய தலைவர் தமிழக முதல்வர். அதை கனெக்ட் பண்ணிதான் முன்னாள் முதல்வர் வந்து இங்கதான் நமக்கு வந்து உரிய இடம். இன்னைக்கு வந்து மதவாத சக்தி பிஜேபி வந்து வீழ்த்தணும், அதுக்கு கணக்கிட்டு தான் அவர் வந்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம முன்னாள் முதல்வர் வந்து இங்க இழந்திருக்காரு. அதனால அவருக்கு வந்து உயரிய பதவி தலைவர் தளபதி கொடுப்பாரு. அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. கரெக்டான இடத்துக்கு 100% வந்திருக்காரு.